ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பான தங்கமே, இன்று நீ சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காம இருந்தால் சந்தோஷம் என்று நினைப்பாய். அதுவே நடக்கும் பொழுது அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று யோசிப்பாய் அல்லவா? நான் உன்னை முன்பே வந்து தப்பிக்க வைக்கப் போகிறேன். அதனால்தான் இப்பொழுது நான் சொல்கிறேன். தங்கமே, இன்று நீ வெளியில் செல்லும் பொழுது யாராவது தெரியாத நபர் உன்னிடம் பேச்சை கொடுத்தால் தயவு செய்து அவர்களிடம் பேசாதே. புதிதாக நண்பர்களை உருவாக்கி கொள்ளாதே. நான் இன்று பார்த்தேன், நான் உங்களிடம் நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள் என்று சொன்னாலும் எந்த ஒரு வார்த்தைக்கும் மயங்கி எந்த ஒரு வார்த்தையையும் அவரிடம் பகிர்ந்து விடாதே. உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவு பாதுகாப்பாக இருக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் பிரச்சனை வராது. சற்று நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி வேறு நபரிடம் சொன்னாயோ அப்பொழுது உன் வாழ்வில் பிரச்சனையானது ஆரம்பித்துவிடும். தேவையில்லாமல் உன்னுடைய குடும்பத்தை பற்றியும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை பற்றியும் தயவு செய்து மற்றவரிடம், தெரியாத நபரிடம் தயவு செய்து நீ பகிர வேண்டாம். யார் எதற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் என்பது உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் உன்னிடம் என்னால் வெளிப்படையாக சொல்லவும் முடியாது. நான் இப்பொழுது உன்னிடம் சொல்வதற்கு காரணமே, மறைமுகமாக சில விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதுவும் புது நபரால் தான் உன் வாழ்வில் பிரச்சனை வரப்போகிறது. அதிலிருந்து காப்பாற்றவே உன்னை நான் இப்படி சொல்கிறேன். புது நபரால் வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகிறது என்று சொல்வதனால் பயப்படாதே. நீ ஜாக்கிரதையாக, நீ பாதுகாப்பாக இருந்தால் யாரும் உன் வாழ்க்கைக்குள் நுழைய முடியாது. அதனால் எப்பொழுதுமே நான் சொல்வதை காதில் வாங்கிக்கொள். புதிதாக ஒரு நண்பரை உருவாக்கிக்காதே. தெரியாத நபர்களிடம் எப்பொழுதும் பேசாதே. அதாவது தேவைக்கு கூட தெரியாத நபர்களிடம் நீ பேசக்கூடாது. எப்பொழுதுமே சுதாரிப்பாக இருந்தால் வாழ்வில் நீ எந்த ஒரு பிரச்சனையையும் சந்திக்க மாட்டாய். அமைதியாக உன் வாழ்க்கையானது ஓடிக்கொண்டே இருக்கும். அதுவே சற்று நீ ஏதாவது நினைத்தாய் என்றால் நிச்சயமாகவே சொல்கிறேன், வாழ்க்கை உனக்கு பிரச்சனையே தரும். இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் உள்ளதுதான். ஆனால் உன்னுடைய நிலைமை இப்பொழுது மிக மிக மோசமாக இருக்கிறது என்பது உனக்கே தெரியும் அல்லவா? உனக்கு இப்பொழுது எது செய்தாலும் பிரச்சனையாகத்தானே இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், சிலருக்கு நல்ல நேரம் நடக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே வராது. அதுவே பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது என்று நமக்கு தெரியும் பொழுதுதான் எல்லா நேரமும் நாம் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அசைவையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேண்டும். இப்பொழுது உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சொல்கிறேன், இப்பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு புதிதான காரியத்திலும் இறங்க வேண்டாம். புதிதான நபரிடம் பேச வேண்டாம். அமைதியாக இரு. சில நாட்களுக்கு பிறகு நானே உத்தரவு தருவேன், நீ இதெல்லாம் செய்யலாம் என்று. அப்பொழுது உன் வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் செய்யலாம். இந்த சாயான நான் உனக்கு எல்லா வழியிலும் உனக்கு பாதுகாப்பாகவும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டும் இருப்பேன். அதனால் எதையுமே நினைத்து பயப்பட வேண்டாம். பயம் இருந்தால்தான் தேவையில்லாமல் தவறாக ஏதாவது செய்து விடுவோம். பயம் இல்லாவிட்டால் சரியாகத்தான் அனைத்தையும் செய்வோம். நான் உன்னை எச்சரிக்கவே வந்தேனே தவிர உன்னை பயமுறுத்துவதற்காக வரவில்லை. புரிந்து கொள். உன் வாழ்க்கையானது மாறும். நிச்சயமாக அனைத்தையும் மாற்றுவேன் என்ற நம்பிக்கையில் நீ என்னை நம்பு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.